அனைவருக்கும் வணக்கம். காப்பீடு மற்றும் ஓய்வூதியங்கள். காப்பீடு காப்பீடு அப்படின்னா என்ன? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா காப்பீடு? ராணின்னு நினைக்கிறேன், அவங்க தான் கேட்டிருந்தாங்க. ராணி, காப்பீடுனா என்ன, அதோட முழு விளக்கம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? காப்பீடுனால என்ன? காப்பீடுனா என்னம்மா உங்களுக்கு தெரியுமா? காப்பீடுனா இன்சூரன்ஸ்னால் தான் நமக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா? காப்பீடுனா தெரியாது. ஓகே, இப்போது இன்சூரன்ஸ் காப்பீடுன்னா எதுக்கெல்லாம் நாம் இன்சூரன்ஸ் பண்ணணும்? ஒரு தொழில் பண்ணினா இன்சூரன்ஸ் பண்ணணும், வீடு கட்டினா வீட்டுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஹவுசிங்க்கு. ஒரு மாடு வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம் அப்படின்னாக்கா இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஒரு தொழில் பண்ணுறோம், அதாவது தொழில்னால் என்ன தொழில் வேணுனாலும் சரி, நம்ம அமௌண்ட்டு போட்டு எடுக்கிற தொழில். முதலீடு வச்சுட்டு நம்ம 10 ரூபா போட்டு 15 ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறோமா, அதுக்கான தொழிலுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கணும். அது இல்லாத நாம் மனிதன், நம்ம உடலுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கணும். சரி, இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இந்த இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த இன்சூரன்ஸ் எப்படி நாம் கிளியர் பண்ணணும்? நமக்கு ஒரு உடம்புக்கு முடியல, நம்ம மருத்துவமனையில் இருக்கோம். அப்போ நமக்கான காப்பீடு நாம் கட்டியிருக்கோம். அந்த காப்பீடு அமௌண்ட்டை நாம் வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? அப்போது இப்போது ஒரு தொழில் பண்ணுறோம், உடம்புக்கு முடியல, இப்போ உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம இன்சூரன்ஸை கிளியர் பண்ணி வாங்கணும். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்த பெட்டு சீட், நம்ம அட்மிஷன் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் முடிஞ்ச வரைக்குமே பெட் சீட் டாக்டர்கிட்ட இருந்து அதை வாங்கணும். அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட், மருந்து மாத்திரை வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த சீட் வாங்கணும். அதுக்கடுத்து நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், ஆப்ரேஷன் ரிப்போர்ட், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் பண்ண ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிஷன் ஆகி டிஸ்சார்ஜ் முடிச்சிட்டோம் இல்லையா, டிஸ்சார்ஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த 3 நாட்களுக்குள்ளவே கொண்டு போயிட்டு எங்கே கொடுக்கணும்? நம்ம இன்சூரன்ஸ் யார்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தோமோ அவங்கள்ட்ட அதை நம்ம கொடுக்கணும். அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? சரி, பெரிய ஆப்ரேஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விஓகிட்ட போயிட்டு, அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டிருந்த, காப்பீடு போட்டிருந்த ஃபார்ம் இருக்கும் இல்லையா, பாண்டு, அதில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் எங்கே கொடுக்கணும்? ஹாஸ்பிட்டலில் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, நம்ம அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லிடணும் அவங்கள்ட்ட. அப்போ சொல்லியிருந்தோம்னா நமக்கு டிஸ்சார்ஜ் அந்த ரிப்போர்ட்லாம் நாம் எடுக்கிறதுக்குள்ளேயே 15 நாள் ஆகிடும். அதுக்குள்ளவே நம்ம இன்சூரன்ஸும் கிளைம் ஆகிடும். நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த அமௌண்ட்டு நமக்கு ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அந்த அமௌண்ட்டு உதவிகரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னும் போது இன்சூரன்ஸு கிளியர் ஆனால் தான் நாங்கள் ஆப்ரேஷனில் கையை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க இழுக்கடிப்பாங்க. அப்போ இன்னும் நாட்கள் கூட போகும். சரிங்களா? இதெல்லாம் நாம் பார்த்துக்க வேண்டிய ஒன்று. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா, இன்சூரன்ஸில் எல்லாருமே நம்ம மருத்துவ காப்பீடு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு, நம்ம பிஎம்ஏஒய் காப்பீடு நம்ம எடுத்திருப்போம். அது எடுத்திருந்தோம். அது ஏன் எடுத்திருக்கோங்கிறது தெரியாமலே நிறைய மக்கள் நாம் அதை அப்படியே கண்டுக்காமலே இருக்காங்க. சரிங்களா? அதை கண்டுக்காமலே நாம் இருந்துடுறது. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், அடியில் அடல் பென்ஷன் யோஜனா இந்த கொடுத்துருக்கு இல்லையா, அடல் பென்ஷன் யோஜனா. இது என்ன மாதிரி யோஜனா, இது என்ன மாதிரி பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்கு வயசு 40 வயசுக்குள்ளவே நாம் அந்த இன்சூரன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது 40 வயசுக்குள்ளவே இந்த இன்சூரன்ஸை கட்ட ஆரம்பிச்சிடணும். பேங்க்கில் எந்த பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்லேயே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம ஃபில்லப் பண்ணி அங்கே கொடுத்துருந்தோன்னா அதுலேருந்து மாதத்துக்கு 100 ரூபா நம்ம அதில் அமௌண்ட் கட்டிட்டு வரணும். மாதத்துக்கு 100 ரூபாயிலேருந்து நம்ம கட்டலாம், 1000 ரூபா வரைக்குமே கட்டலாம். அதில் கட்டிட்டு வரும்போது நமக்கு முதிர் வயசு 60 வயசுக்கு மேலே கவர்மெண்ட்டு நமக்கு
என்ன கொடுக்கும்? இன்சூரன்ஸாக அது பென்ஷன் கொடுக்கும் நமக்கு. அதான் அடல் பென்ஷன் யோஜனா. பென்ஷனாக நமக்கு அது அந்த அமௌண்ட் கொடுக்கும், மாதத்துக்கு 1000 ரூபா. சரிங்களா? அதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க முன்கூட்டியே, தெரியாத நாம் வந்துட்டு அதை கட்டுறதில்ல. அதை நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இதை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த இன்சூரன்ஸுங்கிறத நாம் வந்துட்டு எடுத்துக்கணும். உடம்புக்கு முடியல அப்படின்னாக்கா அந்த மருத்துவ காப்பீடு வந்துட்டு நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கார்டை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. தயவு செஞ்சு அந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போங்க. உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது அதை செஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா, மகளிர்கள்லாம் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் வாங்குகிற இடத்துலையே இன்சூரன்ஸ் போட்டு தான் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த உடம்புக்கு முடியல அப்படிங்கிறபோது அந்த கேண்டிடேட் லோன் வாங்கியிருந்தவங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் போடுறாங்க இல்லையா, ஹஸ்பண்டோ மகனோ யாரையோ போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குமே உடம்புக்கு முடியலனாலுமே ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த பெட்ஷீட்டையும் அந்த பெட்ஷீட் இப்போ அந்த ரிலீஃப் ஆகிட்டு நமக்கு டிஸ்சார்ஜ் சீட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த டிஸ்சார்ஜ் சீட்டையும் இதையும் இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது 2 பேருக்குமே வந்துட்டு யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் 2 பேரில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலுமே அவங்க இன்சூரன்ஸ் 2 பேருக்குமே எடுத்திருந்தால் மட்டுமே அந்த நாமினேஷனுக்கும் கேண்டிடேட்டுக்குமே கொடுக்கலாம். கேண்டிடேட்டுக்கு உடம்பு சரியில்லைனாலுமே போட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு சாட்சியை யார் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் அவங்களுக்கும் சீட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு சீட்டு எடுக்கலை, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலை, எனக்கு மட்டும்தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னும் போது, ஒரு இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அந்த ஒரு நபருக்கு உடம்புக்கு முடியலைனாலுமே கொடுத்து அந்த இன்சூரன்ஸை க்ளைம் பண்ணி வாங்கலாம். இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது தான். நம்ம மைக்ரோ ஃபினான்ஸில் லோன் வாங்கியிருக்கவங்களா ஒன்று டெத் ஆகிட்டால் மட்டும்தான் அதை வந்து கிளியர் பண்ணி அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வாங்குறாங்க. உடம்புக்கு முடியல அப்படின்ற போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறது வந்து அந்த இன்சூரன்ஸில் அவங்க பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தருவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. தயவு செஞ்சு இதை வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த பதிவு. அதோடு பார்த்திங்கன்னா ஆயுஷ் பாரத் யோஜனான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து நமக்கு பிரதான் மந்திரி அவங்க கொடுத்தது தான். பிஎம்ஏஒய் யோஜனாவில் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இதில் வந்துட்டு இது வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து எடுத்தாங்க. மருத்துவ காப்பீடு எடுத்துகிட்டு கார்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கனாக்கா முதலமைச்சரின் காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸில் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் அனைத்து உறுப்பினர்களுமே ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருமே அங்கே போயிட்டு எடுக்கணும். அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அங்கே தான் போகணுன்னு கூட இல்லை, தாலுகா ஆஃபீஸில் கூட போயிட்டு எடுக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் ஏரியாவிலேயே வந்து எடுத்தாங்க. அதில் நம்ம வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னும் போது இப்போது திரும்பவும் மருத்துவ காப்பீடுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மருத்துவ காப்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அது எப்படி எடுக்கணுன்னா தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு தான் எடுக்கணும். தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு அதுக்கான ரீசன் நீங்கள் கேளுங்க. அல்லது விஓகிட்டே உங்கள் ஊராட்சியில் உள்ள விஓகிட்ட கேட்டாலே அது அவங்க ஃபார்ம் கொடுத்துருவாங்க, எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் கட்டாயமாக எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், பணம் கட்டி தான் எடுக்கணும்னு கூட கிடையாது. நமக்கு மந்த்லி அமௌண்ட்டு நம்ம கட்டி வச்சுருந்தோம்னாக்கா அந்த இன்சூரன்ஸ் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அது வந்து நிறைய இடத்துக்கு நமக்கு யூஸாக இருக்கும், நிறைய செலவுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். இன்சூரன்ஸ் நம்ம சேவிங்ஸ் மாதிரியே அதையும் கட்டி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.